எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எங்களோட குருக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அரங்கத்தில் இருக்கிற என்னோட குடும்பத்தார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த தலைநிமிர் திரை விருதுகள் இது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு என்னோட நண்பன் டைகர் சக்கரவர்த்தி சொன்னான். நம்ம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம், எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கலான்னு. அப்போ நான் கேட்டேன், அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்காடான்னு கேட்டேன். நமக்கு இருக்குன்னு தெரியாது, ஆனால் வாங்குகிற எல்லாருக்கும் அந்த தகுதி நம்மளோட 10 மடங்கு இருக்குன்னு சொன்னான். உடனே இதை நினச்சோம், இதை பண்ணலான்னு நினச்சோம். சினிமாவில் எல்லோரும் போராடுறாங்க. அது எதுக்காகன்னா ஒரு சின்ன விஷயம் பாராட்டு, அதுக்கு கொஞ்சம் மேலே கிடச்சுன்னா பரிசு, அதுக்கு மேலே அங்கீகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த அங்கீகாரத்தை நாங்கள் டைரெக்டாக கொடுக்குறோம். ஏன்னா கஷ்டப்படுறாங்களா எல்லோரும் ஜெயிச்சவங்க தான். இங்கே நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் எல்லோரும் ஜெயித்தவங்க. நாங்கள் இப்போ இந்த அவார்டு கொடுக்குறதுல அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறோம். பாராட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு ஈஸியாக கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் அந்த பாராட்டை நாங்கள் அள்ளி கொடுக்குறோம் அங்கீகாரமாக. எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் உண்டு. இதை வருஷம் பண்ணுவோம். இது எல்லோரும் உங்களை ஒரு பெரிய ஜெயிக்க வைக்கும். தேங்க்ஸ். நன்றி திரு சிவானி செந்தில் அவர்களே. அடுத்ததாக கலைஞர்களுக்கு கைத்தட்டு பெறுதல் மிகப்பெரிய சந்தோஷம். அதிலும் முன்னோடிகள் முன்னால் அங்கீகாரம் கிடைப்பது பெருவகை. எங்கள் மனதும் ஆசையும் பெரிது. எனினும் நிர்வாக வசதிகளுக்காக விருதுகள் வழங்குவதை நடப்பாண்டு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் என்று சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து முறைப்படுத்தியுள்ளோம். தயவு கூர்ந்து விருது பெறும் அன்பர்கள் உள்ளிருந்து விருதை பெற்றவுடன் வெளியில் சென்று உங்கள் சந்தோஷங்களை, சிந்தனைகளையும் காட்சிகளாக எங்கள் கேமராவில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற விருது பெறும் நண்பர்கள் தங்கள் முறை வரும் வரையில் அரங்கமில் இடமில்லை என்றால் சிறிது காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய விருது வழங்கும் விழாவில் விருது வழங்குவதற்காக ஆர்.வி. உதயகுமார் ஐயா அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தலைநிமிர் விருதுகள் என்ன மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலில் சாதனை செய்த பெரிய நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள், நடிகைகள் என்று விருதுகளை வழங்குவதை விட போராடி நல்ல எதிர்காலத்துக்காக காத்திருக்கும் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த தலைநிமிர் விருதுகள் கொடுக்கலாம் என்று யோசனை செய்த ஷாலினி சிவானி செந்தில் அவர்களை, வாங்க தம்பி, உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் எந்த ஊருன்னு தெரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. நாகர்கோயிலா? ஸோ நாகர்கோயிலிருந்து இந்த சென்னையில் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் இந்த விருது விழாவை நடத்துவதற்கு தமிழ்நாடு இயக்குநர்கள் சார்பாக, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரைப்பட இயக்குநர்கள் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். முன்னாடி ஒரு பொண்ணு பாவம் பேசினாங்க, எல்லாத்தையும் டைரக்டர்னு கூப்பிட்டாங்க, என்னை மட்டும் உதயகுமாரை வர சொன்னார். திருப்பி இன்னொரு தடவையாவது என்னை டைரக்டர்னு இந்த பொண்ணு கூப்பிடாதா அப்படின்னு பார்த்தேன். அடுத்த தடவை உதயகுமார் அவர்களுக்கு அப்படின்னா, உதயகுமாருக்கு ஏதோ நம்ம பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிச்சு போல இருக்கு. சந்தோஷம்மா. ஹாய் டார்லிங், வணக்கம். ஆமாம், என்னது, அதனால் என்னடா ஒரு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரையே எப்படி உதயகுமார் வா உட்காரு, உதயகுமாருக்கு கொடுங்க அப்படின்னீங்களே. ஸோ என்னுடைய அழகிய தோழியாக அவங்க இருக்கிறாங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. உண்மையாம்மா? ரொம்ப மரியாதையை அழைத்த உங்களுக்கு நன்றி. இப்போ இந்த தலைநிமிர் விருதுகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு எங்கள் சங்கத்தில் தேர்தல் நடக்குது. காலையில் 7 மணிலேருந்து ஓட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் லைனில் நிற்கணும். ஸோ அந்த வேலைப்பளு நிறைய இருக்குது. எனக்கும்
திரு பேரரசு அவர்களுக்கும் திரு அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் நாங்கள் எல்லாமே நம்ம எழுத்தாளர் சங்கத்தின் பிரதிநிதி பிரபாகர் அவர்களுக்கும், அவரும் நாளைக்கு ஓட்டு போடுறதுக்காக வெளியூர் போடுறதையே நிறுத்திட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆக எங்ககிட்ட சீக்கிரமாக வந்து விருதுகளை வாங்கிட்டு எங்களை விடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அல்லது நல்ல நண்பர்கள் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக மதிப்புக்குரிய கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இயக்குனர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களை விருது வழங்குமாறு அழைக்கிறோம். ஓகேவா சார்? அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ஒரு லிஸ்ட்டில் சின்ன நிறைய அவார்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் இந்த பேரில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் இருந்து வச்சு ரெடியாக இருக்குங்க. செல்வன் நம்பி அவர்கள் மேடைக்கு வரவும். மாஸ்டர் வாங்க மாஸ்டர். இல்லை மாஸ்டர் வாங்க வாங்க. இல்லை வந்துருங்க மாஸ்டர். செல்வன் நம்பி அவர்கள். தலை நிமிர் திரை விருதுகள் 2026. முதலாவதாக மியூசிக் டைரக்டர் செல்வன் நம்பி அவர்களுக்கு விருது. அடுத்ததாக கொலஞ்சி குமார் கேமராமேன். அடுத்ததாக டோனி ஜே தி பெஸ்ட் ஆடியோகிராஃபர். அடுத்ததாக பேர்படி அவர்கள் தயாரா இருக்க முடியும். அடுத்ததாக தமிழியன் தி பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட். நான் பேர் வாசிக்க எல்லாரும் கொஞ்சம் தயாரா இருந்துக்கோங்க. அடுத்ததாக ஆக்டர் M.K. அடுத்ததாக டிசைனர் சபீர் அவர்கள். அடுத்ததாக ரகு அவர்கள் for the best magazine. அடுத்ததாக கமலராஜ் வேல் அவர்கள் the best director and director, writer and director. Up next, Durai Sedupati, producer. Producer Durai Sedupati sir.
அடுத்ததாக துரை சேதுபதி அவர்கள், ஸ்ரீதேவி சின்னசாமி அவர்கள் for the producer. அடுத்ததாக தேசிங்க ராஜா டிரெக்டர். அடுத்ததாக சந்தோஷ்குமார் டிஜிட்டல் கிரியேட்டர். அடுத்ததாக கேபிள் சங்கர் ஆக்டர் ஓடிடி. கரு ஜேஎஸ் மணிமாறன் for the producer. அடுத்தது ஜெரோம் விஜய் ஆக்டர். அடுத்ததாக டைரக்டர் விநாயக் துரை. இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை விருது வழங்குமாறு அழைக்கிறோம். ஆக்டர் மெய்யழகன். அடுத்ததாக ஆக்டர் பிரேம். ஆக்டர் ஜான் தாமஸ். டைரக்டர் ஜான் தாமஸ் அவர்கள். ஆக்டர் சுரேஷ் அதிரன் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் பகத் அவர்கள். அடுத்ததாக மகேஷ் கிருஷ்ணசாமி, ரா டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. அடுத்ததாக மணி தாமோதரன், ஸ்கிரீன் பிளே டயலாக். ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆக்குபை பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் அவார்டு வாங்குறவங்களுக்கு மேலே வர்றதுக்கு சிரமம் இல்லாமல் நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஆக்டர் கிரி அவர்கள். அடுத்ததாக ப்ரொடியூசர் ஜி.வி. பெருமாள் அவர்கள். அடுத்தது ப்ரொடியூசர் வி.பி. செந்தில்குமார் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் முருகன் அவர்கள். டைரக்டர் ஜி.வி. பெருமாள் அவர்கள்.
அடுத்ததாக ஆக்டர் முருகன் அவர்கள். நன்றி இயக்குனர் பேரரசு அவர்களே. அடுத்ததாக விருது வழங்குவதற்காக மதிப்புக்குரிய கனல் கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தது ஆக்டர் மாஸ் ரவி அவர்களுக்கு விருது. அடுத்து ஆக்டர் கார்த்திக் சசிதரன். அடுத்ததாக விருது வாங்குவதற்கு இடையூறு இல்லாம மேடைக்கு அருகில் இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வழிவிட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பிசினஸ்மேன் ஆரோக்கியராஜ் அவர்கள். இருக்கீங்களா? அடுத்ததாக நன்றி கணக்கனல் மாஸ்டர். அடுத்த விருது வழங்குவதற்காக இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை அழைக்கிறோம். விருது வாங்குபவர்கள் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயண் அவர்கள், ஆக்ட்ரஸ் தியா அவர்கள், ஆக்ட்ரஸ் கவிதா விஜயன் அவர்கள், ஆக்டர் மதன் அவர்கள், லிரிசிக்ஸ் நந்துதாசன் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். இதுவரையும் விருதுகள் கொடுக்க விருது கொடுத்தோம். இது 2026 26 விருது 2025 வெளியான திரைப்படங்களில் முக்கியமானவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. இப்போ கொடுக்கப்படுறது பதக்கங்களும் சர்டிஃபிகேட் தேடி எடுத்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. விருந்துகளுக்கும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கனால பதக்கங்கள் ஒவ்வொருத்தரையும் வரிசையாக பேர் வாசிக்கிறோம். வரிசையாக நிற்கணும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தினால் ஒவ்வொருத்தரையும் இப்போ தயாரிப்பாளருக்கான விருது ஆனந்த ராசப்பன், அரசு அவர்கள், டேவிட், மூர்த்தி தனுஷ்கோடி, ஞானசெல்வம், கோபிநாத் அவர்கள், சிவகுமார், ஜெயக்கொடி, கொஞ்சம் சீக்கிரம் வரணும். இது இயக்குனர் பேரரசு ஐயா அவர்கள் இதை வழங்குவார்கள். மெடல் மட்டும் போட்டு விட்டுருங்க. இதை வாசிங்க.
அடுத்ததாக மணிவண்ணன் அவர்கள், மணிவேல் அவர்கள், அடுத்ததாக நாகலிங்கம் அவர்கள், நந்தன் அவர்கள், நாணி அவர்கள், பாண்டி அவர்கள், அடுத்ததாக புஷ்பாகரம் அவர்கள், B.R. ரமேஷ் அவர்கள், எஸ்டேட் ராணா சுரேஷ் அவர்கள், சாய்பாபா அவர்கள், செல்வராஜ் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், தங்கவேல் கண்ணன் அவர்கள், இனிவரும் விருதுகளை இயக்குனர் சுரேஷ் அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். சரி, எதில் இருக்கு? தங்கவேல். அடுத்தபடியாக எழுத்தாளர் VC பிரபாகர் அவர்கள் இணைந்து வழங்குவார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்குங்க. எல்லாருக்கும் பதக்கங்கள் தயாராக இருக்குது. சான்றிதழ் அப்புறம் வாங்கிக்கலாம். திருக்குமரன் அவர்கள், அடுத்து இயக்குனர் சத்யபதி அவர்கள் இணைந்து வழங்குவார்கள். மிக்க நன்றி சுரேஷ் அவர்களே. அடுத்தபடியாக வீட்டு ராஜா அவர்கள், வேணுகோபால் அவர்கள், N. ரமேஷ் அவர்கள், சஞ்சய் மணிகண்டன் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருது வாங்குறவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக இயக்குனர் R. விஜயகுமாரனும் கராத்தே கர்ணா அவர்களை இணைந்து வணங்குவார்கள். இயக்குனருக்காக விருது A.L. ராஜா அவர்கள், அன்பனன் அவர்கள். வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டேன், வாங்கிட்டு இயக்குனருக்காக விருது. தயவுசெய்து கொஞ்சம் நான் படிக்கிற பேர்லாம் கொஞ்சம் வந்துருங்க. நீ வாங்கிடு. பாஸ்கரன் அவர்கள், G.V. சந்தர் அவர்கள், அண்ணன் இளம் செழியன் அவர்கள், அடுத்தபடியாக நன்றி சத்யபதி இயக்குனர் அவர்களே. அடுத்தபடியாக சம்பத்தன் அவர்கள் பதக்கங்களை இணைந்து வழங்குவார்கள். இளஞ்செழியன் அவர்கள், G.V. சீனு அவர்கள், ஹரிதேவ் அவர்கள், முருகன் அவர்கள், கன்னியப்பன் அவர்கள். இதெல்லாம் இயக்குனர் மக்கள், அதனால் கொஞ்சம் வரிசையாக வந்துருங்க. அந்த பக்கமாக நீங்கள் வாங்கிடுங்க. சரிண்ணே. இல்லை ஒரு அரை மணி நேரம் இருந்துருங்கண்ணே. முடிச்சிரு 8:30 மணி. நான் தான் பேசிட்டேன். நீங்கள் வாங்க, மேலே வரமா நல்லா ஏறுங்க. கண்டிப்பாக ஏறுங்க. நிறைய வேலைகள். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு
அடுத்ததாக குமரகுருநாதன் அவர்கள், மணிகண்டன் இயக்குனர் அவர்களாம் நீங்கள் தயவு செய்து இப்படி வந்துடுங்க. பரஞ்சோதி அவர்கள், பாப் சுரேஷ், பிரபு அவர்கள், சஞ்சய் அவர்கள், செல்ல ஆனந்தா அவர்கள், சேதுபதி அவர்கள், இந்த பதக்கங்களை கமல்நாதன் அவர்கள் இணைந்து வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் கமல்நாதன் அவர்கள். இயக்குனர் ஐயா அரவிந்த்குமார் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், உங்களுக்காக ஊர்ல இருந்து ஒரு பரிசு கொடுத்துருக்கேன், அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். போயிட்டார். மணிகண்டன் அவர்கள், மாதேஸ்வரன் அவர்கள், நிவேதா சந்தோஷ். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யுமாறு எங்கள் அன்பு நண்பர்களை அழைக்கிறோம். லக்ஷ்மி டைரி பொள்ளாச்சியிலிருந்து திரு கருப்புசாமி அவர்கள் மற்றும் திரு அருண்குமார் அவர்கள். அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு நமது அன்பு நண்பர்கள் பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களுக்கு நமது அன்பு நண்பர்களின் பரிசு. அடுத்ததாக இயக்குனர் சுரேஷ் அவர்களுக்கு அன்பு பரிசு. நன்றி லக்ஷ்மி டைரிஸ் பொள்ளாச்சி. அடுத்ததாக விருது வாங்குவோர்கள் பரமேஸ்வரன், ஐயா அரவிந்தராஜ் அவர்கள் ஐயா இந்த விருது வழங்கணும். நிவேதா சந்தோஷ் வந்திருக்கீங்களா? மாதேஸ்வரன் ஐயா பதக்கம் கொண்டு கொடுங்கம்மா. பரஞ்சோதி, பாப் சுரேஷ் அவர்கள் இந்த விருதை ஐயா சிவசுப்ரமணியன் ஐயா இணைந்து வழங்குவார்கள். அடுத்ததாக சஞ்சய் அவர்கள், செல்ல ஆனந்தா அவர்கள், சேதுபதி அவர்கள், சிவா அவர்கள், சூரியன் அவர்கள், தர்மன் பெரியசாமி அவர்கள், கிரீஷ் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், பவனன் அவர்கள், மரிஷா அவர்கள், சிவா அவர்கள், BM முருகேசன் அவர்கள், உதயம் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், அடுத்ததாக விருதுகளை வழங்குவதற்கு இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறோம். லயன் டாக்டர் எம் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை இருக்குமாறு அழைக்கிறோம்.
லயன் டாக்டர் எம் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மிகவும் பிடித்த ஒரு நடிகர் மற்றும் டைரக்டர் அவர்களை காலால் சுகுமார் அவர்களின் 22 ஆண்டு கலை உலக பயணம் மென்மேலும் தொடர வாழ்த்தும் தலைநிமிரு விருதுகள் 2026. ஸோ இதை நான் வாசிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் என்னோட ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவர் அண்ட் டைரக்டர். இவருக்கு நல்ல ஒரு பலத்தை கரகோஷம் கொடுக்கலாமே. இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் யாரும் நிற்காதீங்க ப்ளீஸ். அடுத்ததாக விருது வாங்குவோர் செந்தில்குமார் அவர்கள். இயக்குனர் அவர்களும் சத்யவதி அவர்களும் வணக்கம். வீசிய எழுத்தாளர் பிரபாகரன் இணைந்து வணங்குவார்கள். உடன் இயக்குனர் பேரரசு அவர்கள் இணைந்து வணங்க கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக விருது வாங்குவோர் பிரிவு ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அவர்கள், அல்வார் அவர்கள், அருண் அவர்கள், அருணாஸ்ரீ அவர்கள், தீபா பாஸ்கர் அவர்கள், திவ்யா அவர்கள், காக்முட்டா அவர்கள், கவிதா அவர்கள், மலைசாமி அவர்கள், மஞ்சுளா அவர்கள், காக்காமுட்டா சிவகுமார் அவர்கள், முகமது இலையாஸ் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாரும் பொறுமையாக இருந்து அவார்டை வாங்கிட்டு போகுமாறு வேண்டிக்கொண்டேன். சிறு தவறுகள் நடக்கும், அதுதான் ஈவெண்ட்டோட ஒரு. இயக்குனர் செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பாண்டியன் அவர்கள். நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? நம்ம ஈவெண்ட் இப்படி போவேணாம், ஜாலியாக நல்லா கரகோஷம் கொடுத்துங்க எல்லாருமே. ஏன்னா ஒவ்வொரு அவார்டும் ஒவ்வொரு மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அந்த அவார்டு வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அடுத்ததாக பரமேஸ்வரன் அவர்கள். விருதுகளை வழங்க கமலநாதன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக விருந்து வாங்குவோர் ராஜன் அவர்கள், ராமநாதன் அவர்கள், ரித்விக் அவர்கள், சச்சின் முருகேசன் அவர்கள், ஆக்ட்ரஸ் தியா அவர்களை வருக என்ற வரைக்கிறோம். அடுத்ததாக சாய் ஹரிஷ் அவர்கள், சாய் மணி அவர்கள். இவ்வளோ பிஸியான ஷெட்யூல் எங்களுக்காண்டி வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இயக்குனர் வாஞ்சி முருகேசன் அவர்கள், லேபர் பட முருகன் அவர்கள், சாய் மணி அவர்கள்,
சரவண வர்ஷன் அவர்கள், அகிலன் அவர்கள், விருதை வழங்குவதற்காக வஜ்ரராம் அவர்களை அழைக்கிறோம். நல்லா ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? ஆக்சுவலாக இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கடவுளின் பிள்ளை. மாற்றுத்திறனாளின்னு கூப்பிடக்கூடாது, கடவுளின் பிள்ளைகள் தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஆக்சுவலாக பத்தாவது நல்லாவே கொடுக்கலாமே. அடுத்ததாக விருதுகளை வாங்க சரவண வர்ஷன் அவர்கள், சத்யா அவர்கள், செல்வம் அவர்கள், ஆக்டர் செல்வம் அவர்கள். கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்களா ப்ளீஸ், கொஞ்சம் ஸ்பேஸ். விருது வழங்குவதற்கு வஜ்ரராம் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக விருது வாங்குவோர் செல்வராஜ் அவர்கள், சுஷீலா அவர்கள், சிவா அவர்கள். அப் நெக்ஸ்ட் ஸ்ருதி நாராயணன். ஸ்ருதி நாராயணன் இருக்கீங்களா? ஸ்ருதி நாராயண் ப்ளீஸ். ஒரே நிமிஷம். ஸ்ருதி நாராயண். அடுத்ததாக ரம்யா அவர்கள். அடுத்ததாக தாய்மண்ணே சந்தோஷ். அடுத்ததாக நடிகர் கதிரவன் அவர்கள். கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா நின்று வாங்கலாமே ப்ளீஸ். ஏன் இப்படி ஹரிபரியா இருக்கீங்க ப்ளீஸ்? கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒன் பை ஒன்னா பொறுமையா அழகா ஒரு அவார்டு வாங்குற மாதிரி நம்ம வரலாமே ப்ளீஸ். அடுத்ததாக இயக்குனர் ரங்கராஜ் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் சிவா அவர்கள். அடுத்ததாக டாக்டர் இந்துமதி. விருது வழங்குவதற்காக அடுத்ததாக டாக்டர் இந்துமதி அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் சந்தோஷ் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் தாய் மண்ணை சந்தோஷ் அவர்கள். இசையமைப்பாளர் கிஷோர் அவர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அவரால் கொஞ்சம் முடியல, கிளம்பிட்டாங்களா? சரி, நாஞ்சில் ராஜன் அவர்கள் நீங்கள் வாங்க. இயக்குனர் ரங்கராஜ் அவர்கள் மேடைக்கு வருவது. அடுத்ததாக விருது வாங்குவோர் ஆக்டர் சிவா. அடுத்ததாக ஆக்டர் சிவகுமார் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் சிவா டேக் டைவர்ஷன் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் சிராஜ் அவர்கள், ஆக்டர் சுந்தர் பாலா அவர்கள், ஆக்டர் விஜயன் அவர்கள்,
ஆக்ட்ரஸ் விஜயதரணி அவர்கள், ஆக்டர் விஜய் சேனாதிபதி அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் பாஸ்கரன் அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் சுந்தர் பாரா அவர்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு மூவியில் வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்க சுந்தர் பாரா அவர்கள். ஸோ எந்த ஒரு பலமும் இல்லாமல் தன்னோட வெற்றியை தானே செதுக்கின ஒரு நண்பர் அவர். நல்ல ஒரு பலத்த கரகோஷல் கொடுக்கலாமே. ஆக்ட்ரஸ் தியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவார்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக விஜயராணி அவர்கள். தியா மேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னோட வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கடைசியாக நல்ல ஒரு, அதாவது இவ்வளோ இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்கள பிரதரை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல ஒரு பலத்துக்காரர்கள் கொடுக்கலாமா? எஸ் ப்ளீஸ். அடுத்ததாக ஆக்டர் திருப்பூர் கனகராஜ் அவர்கள், ஆக்டர் ராஜேந்திரன் அவர்கள், அடுத்ததாக சேட்டு காவேரி அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் நாகா அவர்கள், ஆக்டர் விஜயராணி நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக ஆக்டர் திருப்பூர் கனகராஜ் அவர்கள், ஆறுமுக முருகன் ஆக்டர் அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் ராஜேந்திரன் அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் சேட்டு காவேரி அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் நாகா அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் ராஜ்மோகன் அவர்கள். நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். விழாவில் ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் ப்ளீஸ் மன்னிப்பு கூறி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுவுமே எங்கள் கையில் இல்லை, எல்லாமே ஒரு ரவுண்டில் சுற்றி அது பாட்டுக்கு போகுது. ஸோ அதனால் மன்னிப்பு கூறி மன்னிப்பு தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அடுத்ததாக ஆக்டர் சுபாஷ் அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் சுதாகர் அவர்கள், அடுத்ததாக ஆக்டர் விச்சுஷ் ஹிப்ஹாப் அவர்கள், விருதுகளை இணைந்து வழங்குவதற்காக கர்ணா அவர்களை அழைக்கிறோம். விருது வாங்குவோர்
ஆக்டர் விச்சு சிப்பாப் அவர்கள். அடுத்ததாக ஆக்டர் ரம்யா அவர்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க ப்ளீஸ். பேர் வாசிச்ச கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். அடுத்ததாக ஆக்டர் தங்கராஜ் அவர்கள். இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களின் அண்ணன், எங்களின் நாயகன், இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பேருக்கு பொறுமையாக கொடுக்கறதுக்கு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெளியே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சுந்தர்பாலா சார் கிட்ட நீங்கள். அடுத்ததாக விருது வாங்குவோர் ராஜ்மோகன் அவர்கள். சர்டிஃபிகேட் எல்லாம் வெளியே சுந்தர்பாலா சார்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ், ரெக்வஸ்டட். அடுத்ததாக விருது வாங்குவோர் ராம்கி அவர்கள். ராம்கி சந்திரன் அவர்கள். அடுத்ததாக நமது தலைநிமிர் திரை விருதுகள் 2026 தி பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர்ஸ் விருது வாங்குவோர் டிசைனர் அகிலன் அவர்கள். அடுத்ததாக ஆனந்தராஜ் அவர்கள், அய்யூப் அவர்கள், டேவிட் வெங்கட் அவர்கள், கணேஷ் ராஜா அவர்கள், அடுத்ததாக கணேஷ் ராஜா அவர்கள். நல்லா பலத்த கரங்கோஷம் கொடுக்கலாம். இன்னும் இருந்த கூட்டத்தை காணோம். ஆஹா, அப்போ மொத்தமாக அவார்டு வகை வந்த கோஷி தானா? ரைட்ரா. அடுத்ததாக ஜெரோம் அவர்கள். இங்கே நிற்கிறதுக்கு பதிலாக அங்கே உட்காரலாம். நிறைய காலி இடங்கள் இருக்கு ப்ளீஸ். பின்னாடி போய் கூட உட்காரலாமே, அழகா ஜாலியாக இருக்கு இடம். அப்போ இருந்து யாரோ இடம் இல்லைன்னு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்க எவ்வளோ இடம் காலியாக இருக்கு. அடுத்ததாக லைலா அவர்கள், முல்லை மனோகரன் அவர்கள், லக்ஷ்மி அவர்கள், ரியாத் குமார் அவர்கள். நான் தான் அது. உனக்கு எதுக்கு அவர் கொடுக்குறாங்க? அடுத்ததாக ரியாஸ் அவர்கள், ஷங்கர் அவர்கள், ஸ்டெஃபி அவர்கள், சுதீஷ் அவர்கள், சிபி செந்தில்குமார் அவர்கள். சாரி, இது என்னோட கூட பிறந்த அண்ணன். திடீர்னு அவனுக்கு அவார்டு கொடுக்கணும்னு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அடுத்ததாக கலைரத்னா கந்தன் அவர்கள், அடுத்ததாக
மியூசிக் டைரக்டர் கிஷோர் குமார் அவர்கள். வெளியில் அந்த ரூமில் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் டூ கலெக்ட் ஃப்ரம் சுந்தர்பாலா சார். ப்ளீஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்காதவங்க சுந்தர்பாலா சார்கிட்ட வாங்கிக்கோங்க. வெளியே அந்த ரூமில் கலெக்ட் பண்ணுறாங்க. நன்றி. அடுத்ததாக தில்லி பிரியா அவர்கள். விஎன் மூவிஸ் முருகேசன் அவர்கள். விஜய் எஸ். சுரேஷ் முருகன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அடுத்ததாக சரண்யா லக்ஷ்மணன் அவர்கள். அடுத்ததாக சாரதி லக்ஷ்மணன் அவர்கள். அடுத்ததாக விருது வாங்குவோர் போட்டோ முருகன் அவர்கள். Up next, Malarvili and Purnima on the stage, please, to receive an award. விருதுகளை வாங்குறதுக்கு யாராவது தவற விட்டீங்க அப்படின்னா மேடையில வந்து வாங்கிக்கலாம். எடுத்து கொடுக்கணுங்களா? நீங்க எடுக்கணுங்களா? அடுத்ததாக எஸ்பி சத்திவேல் அவர்கள். ஆக்டர் சேகர் அவர்கள். அடுத்ததாக செக். ஹலோ. அதாவது ஊரில் இருக்க எல்லாருமே வந்து விருதுகளுக்கு இப்போல்லாம் வந்து காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விருது காசு வாங்காமல் முக்கியமாக டேலண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்து நம்மளோட டைகர் அண்ணனும் அண்ட் சிவானி ஸ்டூடியோஸும் சேர்ந்து நடத்தும் அண்ட் முத்து அண்ணனும். ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாமா? அடுத்ததாக விருது வாங்குவோர் தனி தமிழ் வேங்கை புலவர் தமிழ் வேந்தன் அவர்கள். அடுத்ததாக விருது வாங்குவோர் ஏவிஆர் பாண்டியன் அவர்கள். தயவு செஞ்சு ஸ்டேஜ்ல முன்னாடி ஆக்குபை பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்களா? பின்னாடி நிறைய இடங்கள் இருக்கு காலியா. வெளியில பைட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் அவார்டு வாங்கினலாம் அப்படியே பைட்ஸ் கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். வெளியில விஸ்வா இருக்காங்க, ஜோஷிகா இருக்காங்க. அவார்டு வாங்கின எல்லாருமே வெளியே ஒரு சின்ன ஒரு பைட் இருக்கு, பைட்ஸ் கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ்.
அடுத்ததாக பாகர் அலி ஐயா அவர்கள். விருது வாங்குவோர் ஆக்டர் குல்ஷன் அவர்கள். கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ப்ளீஸ். அடுத்ததாக விருது வாங்குவோர் விஜய் அவர்கள். ஒரு சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு முன்னாடி ஆக்குபை பண்ணியிருக்கவங்க எல்லாம் ஸ்டேஜோட பின்னாடி போங்க, நிறைய சீட்ஸ் காலியா இருக்கு. பரவாயில்லம்மா, அவங்களாச்சும் கை தட்டுங்க. கமான், கை தட்டுங்க மக்களே, கமான். அடுத்ததாக விருது வாங்குவோர் தயாரிப்பாளர் சிசிவி குரூப்ஸ் விஜயன் அவர்கள். ஆக்டர் பக்தி சரண் அவர்களை, டாக்டர் என் பக்தி சரண் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அவர் இன்னுமே வந்து பழைய ஜானரை வந்து ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது நல்ல ஒரு ஐடியா தெரியுமா, பாக்கெட் ஃபோட்டோ. இது வரைக்கும் யாருமே இதை நான் இவ்வளோ ட்ரெண்டியாக பார்த்ததே இல்லை. இப்போ இந்த பாக்கெட் ஃபோட்டோவை இன்னும் அதை வச்சு 400 ஆர்டிஸ்ட் இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கே ஒரு பெரிய ஒரு கைத்தல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே ஆர்டிஸ்ட்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க. நான் போய் நடிக்கணும் அப்படின்னு கேட்குறதே கூச்சப்படுறாங்க. பட் அதெல்லாம் மீறி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் விசிட்டிங் கார்டை கொடுத்து நடிப்பு கேட்குறன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. அடுத்ததாக ரியாஸ் கேரளா அவர்கள். அப் நெக்ஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃபாத்திமா அவர்கள். ஐயா, உங்கள் வடிவேல் காமெடிக்கெலாம் நான் ரொம்ப ஃபேனுங்கய்யா. வடிவேல் காமெடி அதுக்கெலாம் நம்ம ஃபேனுங்க நான். அடுத்ததாக பொதிகை மாரிஸ் அவர்கள். வாஞ்சிநாதன் அவர்கள். அடுத்ததாக விருது வாங்குவோர் சவுண்ட் இன்ஜினியர் டோனி அவர்கள். ஒரு படத்துக்கு எப்பவுமே முக்கியம் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டு தான் நம்ம டோனி அண்ணன் விருது வாங்க போகிறாரு. இவ்வளோ அழகாக நம்மளை கவர் பண்ணுற அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு 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 கைத்தட்டல் கொடுக்கலாமா? பத்திரிகையாளர்கள், ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? அண்ட் இந்த கேமராமேன், லவ்லி கேமராமேன்ஸ், அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளோ கந்தரகோணத்துலேயும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறது, எடுங்க.
இவ்வளோ இவ்வளோ கூட்டத்திலேயே நான் ஒண்டர்ஃபுல் ஜாப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அது எனக்காண்டி ஒரு கைத்தல் போடுங்க ப்ளீஸ். கமான் கமான். கல்பாக்கம் நரேன். ஓகே சார், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபேன் ஆகிட்டார் நினைக்கிறேன். அப்படி தானே சார்? நன்றி நன்றி சார், தேங்க்யூ. உங்களுக்கு அவர் ஃபேன் ஆகிட்டாரா? அடுத்ததாக விருது வாங்குவோர் கம்பன் சதீஷ் அவர்கள். அடுத்ததாக நம் குழுவின் சார்பாக முத்து அவர்கள் வி பிரபாகரன் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா ப்ளீஸ்? இவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற பெஸ்ட் கிளிக்ஸ் ராஜு அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எதுக்கு வந்தோடனே தெரியாத மறந்து முழு நேரம் ஃபோட்டோகிராஃபர் ஆக. இவ்வளோ அழகா நமக்கு பறை வாசித்த மௌனவதிக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தல் கொடுக்கலாமா? அடுத்ததாக விருது வாங்குவோர் பரமேஸ்வரன் அவர்கள். சர்டிஃபிகேட் முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். ஸ்டேஜில் இருக்கவங்க யாருமே சீஃப் கெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். வாங்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் அப்படியே கீழே வந்துடுங்க. ரெக்வஸ்டட் ப்ளீஸ். அடுத்ததாக விருது வாங்குவோர் வாஞ்சி முருகேசன் அவர்கள். அடுத்ததாக எஸ் சக்திவேலு பிரபு ஏவிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சார், பேரரசு சார், ஒரு 2 வரிகள் மட்டும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பத்திரிகையாளர்கள்லாம் அண்ணா ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார், ஒரே ஒரு 2 வரிகள் மட்டும் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஒரு நிமிஷம். அவர் பேசுறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ரியாத் குமார் பேச போறேன். சார் ஃபோட்டோஸ் போதும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ப்ளீஸ். சாருக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அதனால ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ப்ளீஸ், உங்கள் ஃபேன்ஸ் தீவிர ஃபேன்ஸ் எனக்கு புரியுது. சார் எங்கேயும் போக மாட்டார், முடிச்சுட்டு இங்கே தான் இருப்பார். 2 வார்த்தைகள் மட்டும் பேசிட்டோம் சார். பேர சார் 2 வார்த்தைகள் மட்டும் ப்ளீஸ். ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ளீஸ் ஓப்பனாக சொல்லிடுங்க. ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் உட்காருங்களேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். எல்லாருமே உட்காருங்க ப்ளீஸ். சார் அப்படியே ஆங்கரை பற்றி 2-3 வார்த்தைகள். என் பேர் ரியாத், தங்கச்சி பேர் காயத்ரி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் சிறப்பாக இந்த பரபரப்பாக இருக்க இந்த நேரத்துலையும் நான் சவுண்டு கொஞ்சம் எடுத்துக்கினேன். ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கும் ரியாத், காயத்ரி. ஆமாம், காயத்ரி வந்து இயக்குனர் உதயகுமார் சார் வந்து இயக்குனர்னு சொல்லி ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு. ஆண்கள் தான் இயக்குனர் பேரரசு, இயக்குனர் உதயகுமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். பெண்கள் எப்படின்னா சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அழகு தான். அதனால் அவர் கொஞ்சம் குஷியாக தான் போயிருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு குஷியாக தான் போயிருக்காரு. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. வார்த்தையிலேயே மரியாதை இருக்குது, மனசில் இருக்கிற மரியாதை அவ்வளோதான். தலை நிமிர் விருது தமிழகத்தில், தமிழ்நாட்டில் தலை நிமிர் என்ற இந்த வார்த்தை சிறந்த வார்த்தை. நான் நிறைய விருதுகள்லாம் பேர் வைப்பாங்க, ஆனால் இதுவே ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி. தலை நிமிர், தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அங்கே பிடிச்சிருக்காங்க இந்த விருதை. அதனால் இதை வாங்குகிற, இந்த விருதை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் தலை நிமிர வேண்டும். உங்கள் திறமைக்கு தலை நிமிர்ந்து கொடுக்கப்படுற விருது தான் இந்த தலை நிமிர் விருது. ஆரம்ப நல்ல வார்த்தை சொன்னாங்க, விருது கொடுக்கறதுக்கு தகுதி வேண்டுமா? தேவையில்லை. விருது வாங்குவதற்கு தான் தகுதி வேண்டும், திறமை வேண்டும். இங்கே விருது வாங்கிய அனைவருமே சாதித்தவர்கள், திறமையானவர்கள். நாங்கள் கொடுக்குற எங்களுக்கு தகுதி கடந்து நாங்கள் யோசிக்கிறோம், அது சொல்லிட்டாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு. அதனால் எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். இத்தனை சிறந்த கலைஞர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, நடிகர்களுக்கு எங்கள் கையால் நாங்கள் அரவிந்தராஜா இருக்கட்டும், விருது வழங்கி சென்ற இயக்குனர் ஆர் உதயகுமார் சாராக இருக்கட்டும், அப்புறம் இங்கே எத்தனை பட இயக்குனர் சுரேஷ் அவர் இருக்காங்க, அவர் காதல் சுகுமார், இன்றைக்கி அவருக்கான சிறந்த நாள், காதல் தினம். ஆமாம், அதனால் அவர் இன்றைக்கி மேடைக்கு வந்து அவரை கௌரவித்தது வந்து ஒரு காதல் தினத்தையே கௌரவித்த மாதிரி. பிகினிங் அரங்கு நிறைஞ்சிருச்சு, பயந்துட்டோம். என்னடா எப்படா பிடிச்சி கொடுத்து மாலை போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ரொம்ப திறமையானவங்க, வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. திருப்பி உட்காந்தா தானே மற்றவங்க இடம்லாம் போயிடும், வாங்கிட்டு இடத்த கிளம்பிட்டாங்க அப்படியே. ஆமாம், அப்போ அங்கேயே அவங்க திறமைலாம் வெளிப்படுது. இருந்தாலும் விருது கொடுத்து முடிந்தாலும் பொறுமையாக மிஞ்சி இருக்கிற
இந்த ஒருவருக்கெல்லாம் வணக்கம். இந்த சினிமா துறைக்கு கொடுக்கப்படும் விருது இருக்குல்ல, இது ரொம்ப அர்த்தம் உள்ளது. எப்படின்னா, நிறைய தொழில் இருக்குது, வியாபாரங்கள் இருக்குது, துறைகள், கல்வித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, இப்படி பல துறைகள்லாம் இருக்குது. அந்த துறைகளில் ஈடுபடுறவங்க, பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கும் கலைத்துறையில், அதுவும் சினிமா துறையில் ஈடுபடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யார் ஒருவர் சினிமா துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ, அது நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எழுத்தாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஆழ் மனதில் அடிமனதில் பாராட்டுக்களை எதிர்பார்த்து தான் வருவாங்க. யார் ஒரு பாராட்டையும் விருதுகளையும் எதிர்பார்க்குறாங்க, புகழையும் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்க. இல்லைனா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை தொழில் இருக்குது. இதுக்கு வர்றதுக்கு காரணமே பாராட்டுகளுக்கும் விருதுகளுக்கும் தான். இன்றைக்கி இந்த தலைநிமிர் விருது இங்கே சினிமா துறையில் சாதிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே அவங்க மனம் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி. புகழுக்கும் விருதுக்கும் பாராட்டுக்கும் ஏங்குவோன் தான் சினிமா கலைஞன். நீங்கள் இன்றைக்கி கொடுத்த எல்லாருமே அவங்களுக்கு இது விருது இல்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஊக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆத்ம திருப்தி அவங்களுக்கு. அதனால் இத்தனை பேரை தேர்ந்தெடுத்து இத்தனை பேருக்கும் விருது வழங்கிய தலை நிமிர் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சிவானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் நல்ல திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்குங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எப்போ வந்தாலும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். நானாக இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம ஊமை விழிகள் இயக்குனர், இவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் சீனியர். சொல்லப்போனால் உதயகுமார் சாருக்கே இவரெல்லாம் சீனியர். அப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சீனியர்ன்ட்டு. ஆமாம், அவரே இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாருக்கும் விருது வழங்குறாங்க போது நாங்களாம் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே உதயகுமார் சாருக்கெல்லாம் கைதட்டி உண்மையிலே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி உங்களோட ஸ்பீச் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அரவிந்த் ராஜா சார், ப்ளீஸ் ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றோம். குரூப் ஃபோட்டோ எடுத்து சார் நீங்கள் குரூப் போட்டு போங்க நீங்கள் போங்க பரவாயில்ல எனக்கு ஒரு ஈவெண்ட்டோட அஃபீஷியல்ஸ் மட்டும் கொஞ்சம் நின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம் மட்டும் ஒரு குரூப், பேரரசு சார் கூடயும் அரவிந்த் சார் கூடயும் ஈவெண்ட் டீம் மட்டும் ப்ளீஸ்.